ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. தங்களுடைய பெயர் என்ன ஐயா? என் பேர் டிபி துரை. என் பேர் டிபி துரை, திருப்பனங்காடு. எங்கள் அப்பா பெருமாள் சாமி நாயக்கர், எங்கள் அம்மா கோவிந்தம்மா. தெருக்கூத்துக்கு தான் தொழிலா இல்லை வேற என்ன இருக்கா? தெருக்கூத்து கலைக்கு எப்போ வந்தீங்க? இல்லை, விவசாயம் இருக்குது. தெருக்கூத்து கலையை எனக்கு தெய்வம் மாதிரி தான். தெய்வம் தான், தெருக்கூத்து தான் தெய்வம். தெருக்கூத்துக்கு எப்போ வந்தீங்க? என்ன வயசு இருக்கு உங்களுக்கு? எனக்கு வரும்போது ஒரு 16 வயசு இருக்கும். தெருக்கூத்து வரும்போது 16 வயசுங்களா? உங்கள் வாத்தியார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்? முதல் கற்று கொடுத்தது எங்கள் பெரியப்பா ஆனந்த நாயக்கர். எங்கள் பெரியப்பா ஆனந்த நாயக்கர்னு எங்கள் பெரியப்பா தான் வாத்தியார். முதல்ல புலேந்திரன் களவுன்னு ஒரு கூட்டு கற்று கொடுத்தாரு. ரெண்டாவது கூத்து அர்ஜுனன் தபசு கற்று கொடுத்தாரு. எங்கள் ஃபஸ்ட்டு மறையாடுறது திருப்பனங்காட்டில் தான். அப்போ எனக்கு 18 வயசு. புலேந்திரன் களவு கூத்தன்னு முதல்ல கற்றுனீங்களே, அதில் என்ன வேஷம் நடிச்சிங்க முதல்ல? நான் முதல்ல புலேந்திர வேஷம் தான் நடித்தேன். புலேந்திர வேஷம் நல்லா ஆடணும்னு சொன்னாங்க. ஆடும்போதே புலேந்திர வேஷம் நாடக்கார மாதிரி ஆடுறா, தொண்டை நல்லா இருக்குது அப்படின்னு முதல்லே சொன்னாங்க. நான் முதல் பவுடர் போட்டது புலேந்திரன் களவு தான். அதுக்கப்புறமா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே? அந்த புலேந்திரன் களவு ஆடும்போது எங்கள் வாத்தியார் அனகா ஒரு மணி வாத்தியார் கூட்டு பார்க்குறாரு. இந்த ஊரில் சொந்தக்காரர் இருக்கிறாங்க, கூட்டு பார்க்குறாங்க. எங்கள் அப்பா அம்மாவை கேட்குறாங்க, தொண்டை நல்லா இருக்குது, பையனை கூட்டுக்கு அனுப்புறியாம்மா, நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் அம்மா வேணான்றாங்க. எங்கள் அப்பா இட்டுமா பார்க்குறாரு. எங்கள் அப்பா இட்டுமா கூட சரி, எங்கள் அம்மா அது நமக்கு அந்த தொழிலாம் நமக்கு செட் ஆகாது, நம்ம கூத்தாடின்றது அது நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா. இல்லை, நான் போக போகிறேன்னு போயிட்டேன். போய் அவங்கள போய்கின்னு வந்து நிற்கும்போது நல்லா பழக்கமாயிடுது. அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேசனங்கள்லாம் விடுறாரு. அதுலேருந்து கூத்தாடி. அனகா ஒரு மணி வாத்தியார் தான் உங்களுக்கு ஆசிரியர்? முதல் வாத்தியார் எங்கள் பெரியப்பா தான் ஆனந்த நாயக்கர். எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க 4 பேர். அதில் ஒருத்தர் அவர் கூத்துலாம் இருக்க மரம்லாம் அதிகமான தபசு மரம்லாம் இருக்கார் ஆனந்த நாயக்கர்ன்றவர். அதில் எனக்கு தொண்டை நல்லா இருக்கிறாரு, நீ மரம் ஏறுறாரு. அப்போ சின்ன வயசு மரம் ஏறினேன். முதல் மரம் திருப்பனங்காட்டில் தான் ஏறுறேன். அப்போ அனகா ஒரு மணி வாத்தியார் கூட்டு பார்க்குறாரு. எங்கள் ஊரில் சொந்தக்காரர் இருக்காங்க, பார்க்குறாங்க. அப்போது நாங்களும் வாத்தியார்ன்றதுக்கு ஒரு மரியாதைலாம் பண்ணி மாலைகளை போட்டு இதுன்னு உட்கார வைக்கிறோம். அப்போது நல்லா இருக்குது தொண்டெல்லாம், கூட்டுக்கு அனுப்பி எங்கள் அம்மாவை கேட்குறாங்க. எங்கள் அம்மா அனுப்ப மாட்டேங்கிறாங்க, எங்கள் அப்பா அனுப்புகிறாரு. அப்படியே கூட்டாரு. அப்படியே ஆயிடுறீங்க? ஆமாம். முதல் வாத்தியார் எங்கள் பெரியப்பா, ரெண்டாவது கூத்தாடி ஆகிற வாத்தியார் அனகா ஒரு மணி வாத்தியார் தான். அவரோட எத்தனை வருஷமாக கம்பெனியில் இருந்தீங்க? நான் 19 வருஷம் இருந்தேன். நான் என்னுடைய செட்டு யார் ஆடுறான்னா நான், இவன் சரவணன், அகர சரவணன், வடவாள பார்க்க ஏழுமலை, நாங்கள்லாம் ஒரு செட்டாக வரும். செட்டானப்புறம் பார்த்திவன் குழந்தையாருன்னா பார்த்திவன் வேலைலாம் ஒரு செட்டாகிட்டு வரும். வேலு பார்த்திவனோட சின்ன பையன் வேலு சும்மா சுத்தத்துக்கு இட்டு போயிடும். பார்த்திமா அப்போ ஒரு வேஷமாக ஆடுறோம். அப்போது எங்கள் வாத்தியாருங்கெல்லாம் கேட்கும்போது சொல்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, அனகா ஒரு மணி வாத்தியாருக்குள்ளே தான் பார்த்துவேன், மணி வாத்தியாருக்குள்ளே தான் சொல்லிக்கிறாங்க. நான் குழந்தை அவனை இட்டு போகிறோம், மடியிலே படுக்க வச்சுக்குவோம், ஒரு சுற்றிட்டு போய் படுத்துக்குவோம். அப்போயே நல்ல இசை சுத்தத்து வேகமாக சுற்றுவோம், 100 மைல் வேகம் மாதிரி சுற்றுவோம். அப்போ எங்கள் வாத்தியாரோட கூட வேகமாக சுற்றுவோம். சின்ன வயசு அவர் முதல்ல நல்லா அடியெலாம் போட்டு கற்றுக் கொடுக்குறவர், வேகமாக பின்னால் சுற்றி பெஞ்சு மேலே நிற்கிறவர், பெஞ்சு மேலேயே நின்று சுற்றுறவரெலாம் அனகா ஒரு மணி வாத்தியார் தான் முதல். அதை பார்த்து தான் ட்ரைனிங் எல்லாருமே. நான், எங்கள் பையன், எங்கள் தம்பி பார்த்துவன். எனக்கு இன்னொரு வாத்தியார் யாருன்னா பாட்டிலானத்துக்கு விபூஷண வாத்தியார் தான். எங்கள் வீட்டிலே உட்காந்து, எங்கள் செட்டு இருக்குது, அந்த செட்லேயே உட்காந்து அவர் படுக்க போட்டு அவருக்கு பணிவிட வேலை செய்வோம். அப்போ வெத்தலை பாகெல்லாம் ஒரு வெத்தலை பாகு, இந்த சாராயம் அது இது வாங்கி கொடுத்து, அவர் வேணுன்ற கறி, அப்போ அந்த சில கறிலாம் அவர் சாப்பிடுவார், அதெல்லாம் எடுத்து போய் கொடுத்து அவருக்கு பணிவிட வேலை செய்து இங்கேயே ஒரு வாரம் வச்சிருந்து அவர் தான் கற்றுவ வச்சு பாட்டுங்கள்லாம் இந்த ராகத்தில் தான் பாடணும், இந்த ராகத்திலலாம் பாடணும்னு சொல்லி கொடுத்தவர் விபூஷண வாத்தியார் தான். இது கூட்டுக்கிட்டு போனவர் அனகா ஒரு மணி வாத்தியார். அவர் கற்றுக் கொடுக்க மாட்டார், வேஷம்லாம் விட்டுவார், இவர் கற்றுக் கொடுப்பார். விபூஷண வாத்தியார் இப்படி பாடுறா அப்படி பாடுறான்னு தான் கற்றுக் கொடுப்பார். 90 பங்கு அவருடைய
பாட்டாக தான் இருக்கும். நான் பாடுறது எல்லாமே பாட்டாடி கூட்டாடி தான் நம்ம. யார் யார் கூடலாம் கம்பெனியில் இருந்தீங்க? நான் எங்கள் வாத்தியார் அனகாவூர் மணி வாத்தியார் இருந்தோம், விபீஷ்ண வாத்தியாராக கூட இருந்தேன், ராஜகோபால் வாத்தியாராக கூட இருந்தேன், ராமலிங்கத்தா கூட இருந்தேன், சீதாவை கூட இருந்தேன், பார்த்திபனா கூட இருந்தேன், கார்த்தி ஒரு 3 வருஷம் கம்பெனி கட்டி ஓட்டினான் அவனே, அந்த கம்பெனியில் கூட இருந்தேன். கார்த்தி கம்பெனியில் கூட நான் தான் முதல் வாத்தியாராக போட்டு என்ன தான் ஓட்டினாங்க. தம்பி கார்த்தி கம்பெனிலையும் பார்த்திபன் கம்பெனிலையும் என் பேர் தான் ஃபஸ்ட்டு போடுவோம், 2வது தான் பார்த்திபன் பேர். சீதா கம்பெனிலையும் நம்ம தான் ஃபஸ்ட்டு பேர், 2வது அப்படி. ராமலிங்கம் கம்பெனிலையும் நம்ம தான் ஃபஸ்ட்டு பேர், அப்படி தான் போட்டு ஓட்டினோம். ராமலிங்கம், ராஜகோபால், சீதா, பார்த்திபன், நம்ம தம்பி இவன் கார்த்திகேயன், அவங்களாம் உள்ள ஆட்டு. ஆனால் கமல் என்ன கூட ஆடிக்கிறானே, கமல் கம்பெனியில் இன்னும் ஆடலை, கூத்தாடலை. நானும் பார்த்திபன் பொண்ணுரி ஆடிருக்கிறான், பார்த்திபன், நான் கர்ணா ஆடிக்கிறேன், துரோகத்தை ஆடிக்கிறான், நான் துச்சாதன் ஆடிருக்கிறேன், நிறைய வருஷம் சப்ஜெக்ட் வருஷம் ஆடிருக்கிறேன். யார் தம்பி பார்த்துட்டா கூட அதே போல் கார்த்தியா கூட ஆடிருக்கிறேன். கமலா கூட இன்னும் ஆடலை, அவனா நம்ம தம்பி தான், அவனா கூட இன்னும் ஆடலை. சீட்டா கூட எல்லா வேஷமும். ராமலிங்கத்தா கூட ராமலிங்கம் பொண்ணுருவி, நான் கர்ணன், ராமலிங்கம் துரோபதே, நான் துச்சாசனன், ராமலிங்கம் கிருஷ்ணர், நான் துரியோதனை, இதெல்லாம் நிறைய ஆடிக்கிறோம். சன்னியாசி இதெல்லாம் ராமலிங்கத்தாவும் ஆடிருக்கிறோம். அது ஆண்டவன் கொடுத்து புண்ணியத்தில் எல்லாராகவும் ஆடியாச்சு. என்ன ஒரு ஆண்டவங்க பெருங்கட்டூர் கன்னிப்பா வாத்தியார், பெருங்கட்டூர் ஏதோ ராமலிங்கம் அப்பா மாமா ராணா நாராயண நகர், எங்கள் வாத்தியார் விபூஷண வாத்தியார், எங்கள் வாத்தியார் அனகாவூர் மணி வாத்தியார், ராஜகோபால் வாத்தியார், எல்லாரோட சப்ஜெக்ட் வேஷம் ஆடினது. மாசிலாமணி வாத்தியார், குன்னத்தூர் பொன்னுசாமி வாத்தியார், பொன்றாங்க வாத்தியார், இவங்களாவோட ஆடிக்க கைலாசம் வாத்தியார், சரவணன் எனக்கு நிறைய பொம்பளை வேஷம் ஆடிக்கிறாரு. அந்தாலும் நானும் சப்ஜெக்ட் வேஷம் நிறைய ஆடிக்கிறேன் எங்கள் வாத்தியார் கம்பெனி. இது உங்களுக்கு கூத்துலேயே ஒரு கூத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கூத்து நான் கேள்விப்பட்டுக்கிறேன். அது எந்த கூத்து உங்களுக்கு எந்த வேஷம் ரொம்ப பிடிக்கும்? இல்லைம்மா, முதல்லலாம் இப்போல்லாம் சைந்து வேஷம்லாம் ஜனங்களாக பார்த்து எடுத்துக்கிட்டு தான் சைந்து வேஷங்கள்லாம் ஆடுறேன்னு சொல்கிறாங்க. நான் துச்சாசன வேஷம் தான் முதல்ல நல்லா ஆடுவேன். துச்சாசன வேஷம், கேச்சக வேஷம்லாம் பெரம்பலூர்லாம் கேச்சகனுக்கு உயிர் யானையே வச்சு திருப்பூர் லிட்டாங்க, உயிர் யானை மேலேயே நிற்க வச்சு ஆட வச்சாங்க. சின்ன வயசு, உன் வயசு உன்ன மாதிரி ஒரு 18, 20, 25 வயசில் அது போலலாம் ஆடுவோம். அப்போ கொஞ்சம் தைரியம் நல்லாயிருக்கும். அப்போ சன்னியாசி வேஷம் நல்லா ஆடுறேன்னு சொல்லுவாங்க, துச்சாசன வேஷம் நல்லா ஆடுறாருவாங்க, அந்த துடிப்பான வேஷம்லாம் நல்லா ஆடுறேன்னு சொல்லுவாங்க. இந்த கர்ணன் 18ஆம் ஊரில் இப்போ வந்து எங்கள் வாட்டியாருக்கு அப்புறம் வந்துவிட்டான். அது மாதிரி நான் இந்த துடுக்கான வேஷம் கேச்சகன், துச்சாசனன், அரவான், அபிமன்னு இருபது வேஷம் தான் ஆடிடணும். புளியாந்திரன். அதே மாதிரி அனகாவூர் மணி வாத்தியார் வந்து ஒருத்தரை நம்பி வேஷத்தை வெளியே விட்டாங்கன்னா அவர் ஜெயிச்சதா தான் சரித்திரமா? அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அவர் ஜெயிக்கிறது ரொம்ப கடினம். ஆனால் என்னை சொல்லி அனுப்புவார். இல்லை, அவர் சொல்லி நம்பி ஒரு ஆள் அமுச்சிட்டாருன்னா அவங்க ஜெயிச்சதா தான் அர்த்தமா? ஆமாம், அவர் எதிர்க்க நல்லா ஆடினான்னு சொல்லிட்டாங்கன்னா பெரிய கூட்டார், அந்த பேர் எனக்கு கொடுத்தார். வேஷம் எல்லாரும் அனுப்பிச்சிட மாட்டாங்க. அவர் அழகு பார்க்குற ஒரு வேஷம் விட்டு தெய்வலோகத்தில் இருக்கார். அதே போல் அவர் இன்றைக்கி சொல்லி அனுப்புவார், கேச்சக்கு நீ போனால் 2வது நான் போகக்கூடாது, அப்படின்னா பவுட்ரு போடு அப்படின்வாரு. நான் எத்தனையோ தெய்வத்தை நினச்சிங்கெல்லாம் போய் நினச்சின்னு போடுவோம். எப்படி ஆண்டவர் அவருக்கு போய்விடுவோம், ஊருக்கு போய்விடுவோமோ இல்லையோ, அவர்கிட்ட கூட்டாருக்கு ரொம்ப கடினம், எட்டி வச்சு தள்ளிடுவார். ஜனத்து மேலே போய் வந்துடுவோம். அவர் 7 அடி உயரம், நம்மளாம் புட்ட மாதிரி தம்மா பையன். அப்படி அது அவராண்ட ஆடி ஜெயிக்கிறது பெரிய பெரிய கடினம். அதே போல் பெருமுற்றாராண்ட ஆடி ஜெயிக்கிறது ரொம்ப கடினம். அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆளுங்களுக்குள்ளே கூட குறை சொல்லுவாங்க. அந்த பொன்றாங்க வாத்தியார், கன்னிப்பா வாத்தியார்லாம் அவங்களாண்ட ஒரு 8 வருஷம் ஆனது. நல்லாவே நல்ல பேர் தான், நல்லா தான் சொல்லுவாங்க. மரப்பா என்ன சொல்கிறாங்களோ தெரியாது. அவங்க விடுற வேலையை நான் செய்துட்டு வந்துடுவோம். சைந்திய வேஷம் எங்கே முதல்ல ஆடினங்க ஐயா? சைந்திய வேஷம் எங்கள் வாத்தியார் இருக்கும்போது இப்படி திருவண்ணாமலை கண்ணாண்ட ஒரு ஊரில் எங்கள் வாத்தியார் வில்வளைப்பு பாஞ்சாலம் ஆடுறேன். அது ராகு காலத்தில் வந்துட்டார். உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு என்னோட சவுந்தரவள்ளி பாளையன்னு ஒரு ஊர், பக்கத்து ஊர் அது. அங்கே போய் ஆடும்போது அவர் சரியாக ஆடலன்ட்டாங்க. எங்கள் வாத்தியார் சரியாக ஆடலைன்னாங்க. அப்போ நான் துடிப்பான வேஷமாக ஆடுறேன். அங்கே 13 ராத்திரி கூத்து. அப்போ என்ன சொல்கிறார், நான் பவுடரே போட மாட்டேன் இந்த ஊர்லன்னு அப்படியே தாட்டிலாம் விட்டுருறாரு. கோபக்காரர் எவன் எண்ணெயை நல்லா இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்.
போயிடலான்னாலும் போக முடியாது. போனால் இங்கே இருக்கிறவங்கலாம் நல்லா இல்லை அப்படி காமிச்சிட்டாங்க. ஒரு நல்ல ராகு காலத்தில் வந்து இறங்கிக்கிறாரு அன்னைக்கு. அதனால் அந்த எத்தனை பேர் ஆனாலும் அந்த ஊரில் கூட்டு பிடிக்கல. அந்த ஊர் தான் முதல் அரங்கேற்றம். சைந்தவன், கிருஷ்ணந்து, துரியோதனன், இதெல்லாம் கர்ணன் அந்த ஊரில் விட்றார். நீ பட நல்லா ஆகிட்டு போச்சு. அவனுக்கு நான் இந்த ஊரில் பவுடர் போட மாட்டேனான்னு விட்றார். அந்த ஊரில் தான் ஃபஸ்ட்டு சைந்து வேஷம் அவர் ஆடுவார். நான் கட்டிக்கார வேஷம் ஆடுவேன். பாட்டு கூட தெரியாது. அப்போ அந்த கட்டியார வேஷம் ஆடுறதுல அது பழக்கமாகுது. அதை வந்து எங்கள் தம்பி என்னாட்டமே ஆடுறாரு. இன்றைக்கி கூட அவர் மாதிரி சைந்து வேஷம் ஆடுறதுக்கு இன்னும் புள்ள போகிறங்களே யார் ஒன்றாலும் சொல்லலாம். நான் கூட அதில் உண்டு போகிற தூம்பு மாதிரி தான். எங்கள் வாத்தியார் மாதிரி சைந்திய வேஷம், மயில் ராவணன், குறை வேஷம் அவரை தட்டி கூட பார்க்கணும். மயில் ராவணன்னா மயில் ராவணன் தான். அதே போல் குறை வேஷம்னா குறை வேஷத்துக்கு ஒரு ஊரில் 10 வாட்டி வச்சுருப்பான் குறவஞ்சி. இவருக்கு குறை வேஷத்துக்காக செகப்போட புக்கு குறவ மாதிரியே இருக்கும். நல்லா பாடுவார். அவருக்காக வச்சுத்தான். அவர் ஒரு சிங்கம். அவர் இல்லாத சோறு போட மாட்டான். வாத்தியார் வந்தால் தான் சோறு. அனகா ஒரு மணி வந்தானால வந்தாரான்னு தான் கேட்பான். எங்கெல்லாம் யாருறான்னு கூட கேட்க மாட்டான். இப்போ தான் துறன்றான், அப்புறம் சீட்டான்றான், அப்புறம் பார்ட்டி பண்ணுறான். இப்போது அப்போ அனகா ஒரு மணி வந்துக்கிறாரா, விபீஷ்ணாச்சார் வந்துக்கிறாரா அப்படி தான் கேட்பாங்க. எங்கெல்லாம் யாருன்னே கேட்க மாட்டாங்க. நம்ம பக்கத்து ஆட்டக்காரு. இந்த பக்கத்தில் அனகா ஒரு மணி வாத்தியார், விபீஷ்ணாச்சார் அவரோட வேலைக்காரர் தான். நல்ல ராகத்தில் இசையாட பாடுறவர். ஆனால் கம்பெனி கட்டி நிரந்தரமாக ஓட்ட மாட்டார். வேலைக்காரு அனகாவூரானோட விபீஷ்ணாச்சார் பெரிய வாத்தியார். ராகத்தார இதுவ சுதியாட பாடுறவர். அதுவும் ஜேசிங் அந்த பாடுறவர். அவரு மாதிரி நம்ம பாட்டு உண்டி தான் பாடுவான். நான் கூட பாடலான்னு சொல்லிக்கலாம். பாடவே முடியாது. விபீஷ்ணாச்சார் மாதிரி பாடுறவங்க பாட்டு கொண்டு தான் யாரும் சொல்லிக்கலாம். நான் கூட இசையாட பாடணும் நானே சொல்லி கொண்டுதான். யாரும் அந்த இசை வரும். அவர் சுதி ஞானம் வரும். அவர் ஞானத்தாட பாடுறவர். பார்த்திபன் அவர் ஒரு ஆள் மட்டும்தான் அவர் பாடுவார். பார்த்திபன் பாடுவான். பார்த்திபன் அந்த அவன் இதே வேலையை அவர் வற்படுத்துவான். அந்த லெவலுக்கு அவருக்கு தொண்டை இருந்தது. அவர் மாதிரியே தொண்டை. மீதி பேருக்குலாம் கட்ட தொண்டை தான். அவரை மாதிரி கீ சுதியில் பாட்டி அரியே துறைநாராயணன்னா அப்படியே சிலுக்கும் உனக்கு. அதுபோல் அந்த பெண்ணே பிராண நாயகன் தர்மராஜாவை சாடுவார். நான் துச்சாதனே, எங்கள் ஆள் துரியோதனன். எனக்கு எங்கள் வாத்தியார் துரியோதனன் ஒரு வாத்தியார், தர்மராஜா ஒரு வாத்தியார். அப்போ நான் ஆடும்போது இவருக்கு 48-50 வயசு. யார் விபீஷ்ண வாத்தியாருக்கு. அவர் சொல்லுவார் 45 வயசுலேயே துச்சாதன வரணும்னா நான் பாதி கேவண்டா நீ போட ஆடுவார். நல்ல துடிப்பான ஆள் தான். கொஞ்சம் பாட்டெலாம் நல்லா போடுறாங்க. ஆடனா அவரோட வேலைக்காரே கிடையாது. அது முடக்கடி பண்ணாருன்னா அவரோட இதுவே கிடையாது. அப்படியே படுத்துருவார். ஊரே போடான்னுவார். அவரை மாதிரி அந்த கட்டப்பழகெல்லாம் ஆடினார்னா அவரை மாதிரி தமிழ்நாட்டிலே இல்லைன்னு கூட சொல்லுவோம். நான் எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம் இப்போது. ஆனால் அதுபோல் ராகத்தோட இந்த ராகத்தில் தான் பாடணுன்னு அதுக்கு முன்னே விதி இருக்குது. எப்போல்லாம் கிடையாது. அவங்கவுங்க நினைக்கிறது ராகம். விபீஷ்ணாச்சார் தான் பாடினது இந்த ராகத்தில் தான் பாடணும். அதே பொன்சாமி வாத்தியார் பாடினதுலாம் இந்த ராகம் தான் இருந்தது. இப்போ கிடையாதுப்பா. அவங்க தொண்டைக்கு தகுந்த மாதிரி பாடிக்கிறாங்க. அது நம்ம போய் குறை சொல்ல முடியாது. குறை சொன்னே இவனா சேமில்லாத வந்துட்டான் ஆகணும். நம்ம கிடையாது. நமக்கு தெரிஞ்சதை பாட்டு போகிறோம். அவ்வளோதான். எல்லாம் நல்ல நடிகை தான். அவனுக்கு தட்டு சக்தி தகுந்த மாதிரி பண்ணுறான். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நடிகர்னா யார் பேர் சொல்லுவீங்க? யாருப்பா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி? எனக்கு மனசுக்கு பிடிச்ச நடிகர்னா விபீஷ்ணாச்சார் சொல்லுவேன். எங்கள் வாத்தியார் சொல்லுவேன். அவங்க மாதிரிலாம் ஆடுறதுக்கு நான் இல்லை. என்ன எத்தனை பிள்ளை பிறந்தாலும் பண்ண முடியாது. 18ஆம் ஒரு துரியோதனன், தொழில் ஒரு துரியோதனெலாம் எங்கள் வாத்தியார் மாதிரி ஆட முடியாது. அப்படியே இரணி வேஷம், பிரகலாத வேஷம், தர்மராஜா வேஷம், அதுபோல் விபீஷ்ணாச்சார் மாதிரி ஆடவே முடியாது. எவ்வளோ பேர் ஆடலாம். அவங்க பார்த்தது நான் பார்த்தது சொல்லுவேன். அவர் விபீஷ்ணாச்சார் மாதிரி பொறுமையான வேஷம் ஆடுறதுக்கு ஆளே கிடையாது. அவர் துச்சாதன வாசல் தான் ஆடிந்தார். நான் போகும்போது துச்சாதன வாசலாம் ஆடுறாரு. அவருக்கு அப்புறம் தான் நாங்கள்லாம். அவர் தான் மெயின். அவரே அந்த உடம்பு பத்துக்கிறார். வேணாம் எனக்கு வேணாம், பசங்க நீங்கள் குதிக்கிறாரு அப்படின்னு. அவர் சரியாக சிங்கம் மாதிரி இருக்கும். துச்சாதன வாசலம் வந்தார்னா அவர் துரியோதனே ஒரு துச்சாதன். அனகாவூரார் 18ஆம் இது தொழில் துரியோதனே ஒரு துச்சாசன். மாசிலாமணி துரோபதே, இல்லைன்னா குணத்தூர் பொன்சாமி துரோபதே, இல்லைன்னா அனபத்தூர் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருந்தார். அவர் சுகரன், அவர் துரோபதை. அவங்க துரோபத வேஷம்லாம் நான் ஆடும்போது சரவணன் தான் துரோபத வேஷம். அனகாவூரார் அவர் விடாத ஆடும்போது அகரம் சரவணன் தான் பொம்பளை வேஷம், மெயின் வேஷம். நான் துடிப்பான வேஷம் கேச்சகன், அபிமன்னன், அரவான், துச்சாசனன் இதெல்லாம் நான் சரவணன் தான். நிறைய ஆடுறேன் சரவணன் தான்.
அம்மா உனக்கிந்த கதியா அலைய வீதியா. அது நான் எங்கள் பெரியப்பா கற்றுக் கொடுத்துட்டேன். எங்கள் வாத்தியார் நான் பாடினப்பறம் தான் பாடினாங்க அந்த பாட்டு. ஒரு மாணிக்க அது மரத்துலிங்களா? மரத்தில் அந்த பாட்டு எம்மையாதரே மாலையை என்று நான் கண்டேனே சிவனே என் அண்ணாதோ மாத்தைத புண்ணியும் எதிர்த்தானோ என் தாய் குந்தா தேவி செய்த தவப்பானன் எதிர்த்தானோ எம்மையாகரே மாலையை என்று நான் கண்டேனே சிவனே அப்படின்னு எங்கள் வாத்தியார் பண்ண பாட்டு தான். அப்படியே இருக்கும். அதே என்ன சொல்கிறாரு இன்னொரு பாட்டு, தவத்திற்காதியே எங்கம்மா தயத்த ஜோதியே தவத்திற்காதியே மகிழ் மாதேவானே மகிமை முக்தாவா பூசித்தானே தாதா பெருமானே பொங்கரமும் போற்றிடும் திங்கள் தாரித்தோனே சங்கரதம் போத சிவர குருபர மௌனமோடு உனை துதிக்கும் மாணிக்கம் கவி படிக்கும் தவத்திற்காதியே எங்கும் தயத்த ஜோதியே தவத்திற்காதியே. இதெல்லாம் மட்டும் சொல்லி கொடுத்தாரு எனக்கு பெரியப்பா. அதெல்லாம் நல்லா இருக்கும் அதெல்லாம் பாடும்போது. அதே போல நம்ம இந்த ஊர் பாட்டை வச்சு எழுதியிருக்காரு. அது திருஞான சம்பந்தர். இது விடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை அடைகள் முடையானை யாவார்க்கும் அறிய ஒன்னா மடையில் வாழைகள் பாடும் வெண்பாத்தான் திரு பனங்காட்டோ தடைய கங்கையே தரித்தானை தாராதா தாபெண்ணே. அது போல அந்த விடையின் மேல் வருவானு எங்கூர் மடையில் வாழ் அஜப்பாழும் வெண்பாத்தான் திருப்பனங்காட்டூர். பனங்காட்டூர்வாங்க திருப்பனங்காட்டூர். அது எங்கள் ஊரை வச்சே இருக்காங்க. அது இதுதான் திருவாசகம் தான். இப்போ போகிற இடத்துலலாம் டிபி துரைன்றாங்க. அந்த பேருக்கு விளக்கம்? அப்பா டிபின்றது திருப்பனங்காடு, அப்பா பேர் பெருமாள் சாமி நாயக்கர், அதனால் டிபி துரைன்னுவாங்க. முதல்லேருந்து அது வந்தது டிபி துரை. ராமனையெல்லாம் கொஞ்சம் டி பீனும் அந்த டிபின்ற மாதிரி சொல்லுவான். மாமச்சா இல்லையா நாங்கள்லாம், அதனால் நான் கமல் பார்த்துவேன் கார்த்திலாம் அண்ணன் தம்பி. அதில் மாம மச்சா முறன்றவன் ராமலிங்கம். அதே போல் சரவணன் நாங்கள் ஜாதி பேதங்களாக தான் ஆடிருக்கோம். சரவணனை ஓய்ந்து தான் வைப்பேன், அவனை மாமான் தான் வைப்போம். நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி தான் சின்ன வயசு இருந்த பழக்கம். அதே போல் ஏழுமலை இவங்கெல்லாம் என்ன உடன் சீதா தம்பிந்தான்மா, எங்கே இருந்தாலும் எனக்கு அண்ணா தான்வான். நல்ல ராகத்தில் பாடுறாள், இன்றைக்கி ராகத்தில் பாடுறாள் சீதா தான் இருந்தாலும் என்ன அண்ணன் தான் சொல்லுவாப்புல. சில வேஷங்கள் அவருக்கு அது செட் ஆகும், சில வேஷம் எனக்கு. அவங்கவுங்களுக்கு ஒரு வேஷம். அவங்கவுங்களுக்கு என்னை விட 10 வருஷம் சின்ன ஆள் தான். நம்ம கொஞ்சம் ஓட முடியல, அது முட்டி வரல கால் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நின்றுக்கிட்டே பண்ணால் கூட சாவர வரைக்கும் ஆடலாம் போட்டு. அதே போல் நம்மளும் ஓடிக்கினே இருக்க தான். ஆசையை உயிர் மேடையில் விடணுன்ற ஒரு ஆசை தானே கண்டி எல்லாத்தையும் பார்த்துக்கணும். எல்லா நாடு வீடு எல்லாம் பார்த்தாச்சு, எல்லா சத்தியம் பார்த்தாச்சு, எல்லா ஊரும் பார்த்தாச்சு. எல்லாத்தையும் அந்த சரஸ்வதி நம்ம கூப்பிட்டா. வெளிநாடெல்லாம் போய் ஆடி இருக்கீங்க? ஆடி இருக்குன்னே. ராஜகோபால் வாத்தியாரால் அந்த இது கிடைச்சிருக்கு. எந்தெந்த நாடு போயிருக்கு? சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, லண்டன், ஓணம் அப்படின்னு ஒரு 8 நாடுக்கு முன்னார். 2வது குரூப் 8 நாடுக்கு முன்னார். முதல் குரூப்பு 3 நாடுக்கு முன்னார். சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, அந்த பாய்ங்க ஆடுற ஏரியா வெளிநாடு தான். ரொம்ப நாள் பறந்தது. முதல்ல சொல்ல 16 நாள் போனோம். 2வது சொல்ல 31 நாள் போனோம் வெளிநாட்டுக்கு முன்னாடி. அதுக்கு வாத்தியார் யாருன்னா ராஜகோபால் வாத்தியார் தான். அந்த தெய்வத்தால் தான் நாங்கள் அந்த வெளிநாடு தான் போட்டோம். அதுக்கு கற்றுக் கொடுத்தாலும் அவரு நான் ஒரு 10 வருஷம் நின்று நான் பணிவாக தான் இருப்போம்.
அப்படிதான் ஆடணும். சரி. நம்ம டாக்டர் எங்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தில் அவர் முக்கியமான ஒரு பேருங்க ஐயா, அவர் பேர்? ஐயா வந்து வாசுதேவாயர்னு அவங்க அண்ணா இருந்தாங்க. அவங்க குடும்பமே இந்த கலை குழுவுக்காக கடமைப்பட்டிருக்கு. என்னன்னா ஏறக்குறைய ஒரு 80 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. எங்கே வாங்கிறாரு எங்கே போகிறாருலாம் தெரியாது. எல்லாருக்கும் ஆளுக்கு தகுந்த மாதிரி, நடிப்புக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் 5000 ரூபாய் வேணும் கொடுக்குறாரு, 4000 ரூபாய் வேணும் கொடுக்குறாரு, முதல்ல வரவங்களுக்கு 3000 ரூபாய் வேணும் கொடுக்குறாரு. யாரோ ஒரு 800 850 நடிகருக்கு கொடுக்குறாரு. அதுவும் அந்த அவ்வளோ பேருக்கும் நான் சீதா சேர்த்து எங்கள் கையாலேயே கொடுக்க வைக்கிறேன். நம்ம வேற ஆள் அந்த எண்ணமே வராது. அவங்க ஒரு தெய்வம். கலைக்காக இன்றைக்கி 10 வருஷமாக கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒரு இந்த கலை குடும்பத்தில் ஒரு முக்கியமான தெய்வம். எல்லாரும் அவர் கொடுக்குறத கூட துணி தைக்காத செலவு பண்ணிடலாம். சிலர்லாம் அவர் ஞாபகத்தமாக துணி தச்சு போட்டு ஆடிக்கும். அவர் ஒரு பெரிய நம்ம கலை இந்த தெருக்கூத்து குடும்பத்திற்கு தெருக்கூத்துன்னா அவருக்கு மகாபாரத்தில் ஒரு உயிர். ஏறக்குறைய 1 கோடி ரூபாய்க்கு கிட்ட நாடகாருக்கு பணி செய்கிறார் வருஷத்தில். அவர் ரொம்ப நீண்ட நாள் இருக்கணும். எங்கள் கலை குடும்பம் அனைவருக்குமே பெரிய உதவியாக செய்கிறார். எதுவும் கிடையாது, வேறு எந்த இதுவும் கிடையாது. அவர் செல்லிலே பார்த்துக்கிறார். பூத்தியவன் நல்லா ஆடுறான் நல்லா ஆடுறான்னு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாரு. எங்களுக்கெல்லாம் கொடுக்குறது யாரு கண்ணுக்கு தெரியாது. சீதா கொடுக்குறது யாருக்குமே தெரியாது. சிலர் கொடுக்குறதுலாம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுக்குறாரு. 5000 4000 3000 வரையும் கொடுக்குறாரு. ஆளுக்கு தகுந்த மாதிரி, நடிப்புக்கு தகுந்த மாதிரி. அவர் உக்காந்தத்திலே பெரிய பெரிய மகான். அவர் நம்ம கலை குடும்பத்தில் ஒரு தெய்வம். அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். இன்னும் 100 வருஷம் என்ன போல நடிகர்களாம் நல்லா பணி செய்யணும். நல்லா இருக்கும். ஆட்சி நல்லா இருக்கும். அவர் குணம், அவங்க குடும்பமே நல்லா இருக்கும். இப்போ தெருக்கூத்துக்குன்னு போகிறீங்க, போகிற இடத்துல எதனா இழிவான சொல்லு அந்த மாதிரி எதனா ஒன்று இருக்கா? நிறைய அடிபட்டிருக்கும். அதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய தூக்க கண்ணில் தாம்பலம் வாங்கிட்டு போகாத ஒரு ஊரில் எங்களுக்கே தெரியாது. விடாமல் கூத்தாடும்போது, தம்பி நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கூத்து புக் பண்ணிக்குவான்னு பண்ணிக்கலான்னு விட்டுமா, அந்த ஊரை விட்டுட்டோமா, அந்த ஊரில் படாத அவமானம்லாம் படுறோம். அப்புறம் அந்த கூத்து ஆட வேண்டிய ரூபாயை கூட கட்டி கேட்குறாங்க. சில ஊரில் சரின்றோம், சில ஊரில் அதில் இந்த வாத்தியார்னு பேர் போட்டுக்கிறதுல நிறைய கஷ்டம் நஷ்டம்லாம். தனியாக வந்தாலும் நிம்மதியாக ஆட்டு போயிடலாம். வாத்தியார் இல்லையா, என்ன கூட்டாரு, இன்னும் ஆரம்பிக்கலையா, போகலையான்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். அந்த வாத்தியார்ன்ற பேர் போகிறதே எனக்கே பிடிக்கல. அவ்வளோ பதில். காலையில் கூட்டாடுறதுலேருந்து, துட்டு வாங்கி கொடுக்குறதுலேருந்து, நாஷ்டா வாங்குறதுலேருந்து, இவன் எவ்வளோ எங்களை நம்பி தான் 15 பசங்க இருக்காங்க. நான் கம்மி ரேட்டுக்கெலாம் நான் விஷயத்தெல்லாம் ஆடுறது கிடையாது. ஒரு லெவல் தான். அதுவும் அவங்க திருப்தி பண்ணல. சில ஆட்டுகள் அதெல்லாம் நிறைய இந்த கூத்தில் நிறைய அசிங்கமாக மட்டுக்கிறோம். நல்ல பேரும் புகழமாக போட்டுள்ளே எங்களை யாரோ படிப்பறிவுனா கூட வாவாச்சார், பெரிய பெரிய ஆளுங்களாம் கூட வாவாச்சாருன்றாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. எனக்கு என்னுடைய எங்கள் அப்பா நிலம் நீர் வீடு வாசல் எல்லாம் வச்சிருந்தாலும் எனக்கு கூத்து தான் தெய்வம். நான் எங்கள் பசங்க எங்கள் குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டால் தான் நான் நல்லா இருக்கேன். அதாவது இப்போ மரியாதை அந்த நாள்லேருந்து, அதாவது உங்கள் சின்ன வயசில் ஒரு 20 வயசு இருந்தது, இப்போ இருக்கிறது மரியாதைன்றது இப்போ இருக்குதா இல்லை குறைஞ்சிருக்கா இல்லை அதிகமாக இருக்கா? இல்லை, இப்போது சிலருக்கெல்லாம் எங்களை போல, சீதா போல, கார்த்தி போல, கமல் போல ஆளுக்கெல்லாம் எந்த பழக்க வழக்கம் இல்லாதுதான் மரியாதை கூடிக்கிட்டான் போகும். பழக்க வழக்கங்கள் இருக்கணும். பழக்க வழக்கம் நம்ம நாடக்காரன்றது நிலையாக நிறுத்தணுமா, அந்த மரியாதை இன்னும் கூடிக்கிட்டான் போகுது. அப்போ அவனோட குடிச்சிட்டு போனால் கொஞ்சம் கோபமாக பேசுவான் போனோம். நான் இன்றைக்கி வரைக்கும் தனி சாப்பிட்டுனா கோபமாக தான் பேசுவேன். கூட்ட கூட நிறுத்திக்க அப்படின்னு தான் பேசுவோம். ஏன்னா எங்களுக்கு அந்த பழக்கத்தை ஆண்டவன் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இனிமேலுக்கு இனிமேலுக்கு இருக்காது. வெளிநாட்டில் கூட எல்லாரும் சாப்பிட்டாங்க. அதே அண்ணா கூட சொன்னாங்க, ராஜகோபால வாத்தியார் கூட, இதெல்லாம் கிடைக்காதுப்பா, என்ன சாப்பிட்றதுன்னு சாப்பிடுப்பான்னாரு. இல்லைப்பா, எனக்கு அப்படியே இருந்தோம்னா அந்த வெளிநாட்டில் கூட நான் எங்கள் அண்ணன் பையன் வேலும் சாப்பிடாத ஒன்று. நாங்கள் 2 பேர் எல்லாரும் பொட்டியாக சாப்பிட தெரியாதவரே சாப்பிட்டார். நாங்கள் சாப்பிட்டோம். கடைசி வரைக்கும் சாப்பிடாத வந்தோம். இன்னி வரைக்கும் சாப்பிடல, இனிமேலும் சாப்பிட மாட்டோம். அந்த போதவஸ்துன்றது நமக்கு பிடிக்கல. யாருன்னா சாப்பிட்டு வந்தாலும் கோவம் தான் வருது. அது கொஞ்சம் கஷ்டமான சொல்லுவாங்க. ஏமா எவனாட போனால் பேசுவாங்கன்னு. சரி, அதுக்கும் தள்ளிக்கினே வந்துட்டோம். நாங்களாம் ரிட்டையர்மெண்ட்டு தானே இனிமேல். இப்போ எந்த கம்பெனியில் இருக்குங்க ஐயா? இப்போ நம்ம கம்பெனியே தான். பெருங்க இது நெடுமறை பொன்னியம்மன் கத்தை கூத்துன்னு
தம்பி ஒரு 10 வருஷமாக சர்வேயர் ராமச்சந்திரனா முதல் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவர் கம்பெனியாண்டே வரமாட்டார், என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டார். அவர் ஒரு தெய்வம் மாதிரி தான் இந்த கம்பெனிக்கு. அண்ணா இஷ்டம் அப்பா என்ன சொல்கிறாரோ அப்படின்னா போய்க்குது. இந்த 10 வருஷமாக கம்பெனி கட்டுறியா கம்பெனி இருக்குதா கூட்டு இருக்குதா போய் அப்பா கட்டுறாரா அவர் போய் பாருந்தான் இருக்கார். அவர் ஹெட் சர்வேயர். முதல்ல அவர் தான், நம்ம என்ன சொல்கிறோமோ அவர் தான். இந்தாப்பா உங்களுக்கு ரூபாயே இல்லை போப்பானா போகக்கூடிய சக்தி படைத்தவர். அவர் நல்ல பையன். அவருக்கு அந்த கலைத்தொழிலில் ஒரு ஆர்வமாக கம்பெனி கட்டி ஆகணும்னு ஓடிக்குது. இந்த கம்பெனியில் அவருக்கு லாபம் கிடையாது, நான் கொடுக்குறது தான் கொடுத்து அப்படி தான் பண்ணிக்கிறோம். அவரு நல்ல தம்பி தான். நீங்கள் யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா? ஏமா நான் முதல்ல எங்கள் வேலு, ரெண்டாவது எங்கள் தம்பி ஒருத்தர் எங்கள் சித்தப்பா பையன் ஆறுமுகன்னு இருந்தான். அவன் இறந்துட்டான். நல்ல மெயின் வாசலாம் ஆடும்போது இறந்துட்டான், அவன் போயிட்டான். அப்புறம் எனக்கு ஒரு தம்பி பையன் சோமு, நான் வந்து தான் இப்போ மெயின் வேஷம்லாம் விட்டுங்கிறேன். மறையார வச்சுட்டான், தொட்டான வேஷம், சுபதிர வேஷம், மெயின் வேஷத்துக்கு போயிட்டான். இந்த வருஷத்துலேருந்து அவன் மெயின் வேஷம் ஆடுவான். எங்கள் தம்பி கூட பிறந்த தம்பி பிள்ளை, எங்கள் அண்ணன் பையனா வேலு. ஆறுமுகம் எங்கள் சித்தப்பா பையன். இவன் வந்து குண்டு வந்து எங்கள் மச்சான் பிள்ளை மணிகண்டன். அதே போல் இப்போ அகிலேஷ் எங்கள் பேரன், எங்கள் தம்பி பொண்ணு பெற்ற பேரன் அவன். இன்னும் எங்கள் பேரன் கூட வந்து இப்போ 2 நாளாக பவுட்ரு அப்படியே ஆடுகிறான், சுற்றுறான். எங்கள் வீட்டில் வனான்றாங்க, சுற்றுறான். அவனுக்கு வந்தால் நம்ம என்ன நிறுத்த போகிறோம். எங்கள் தம்பி பையனு கூட வராதுன்னு பார்த்தோம், இன்ஜினியரிங் படிக்கிறான். அவனே வரா போத்துக்கு இப்போ மெயின் வேஷத்துக்கு போயிட்டான். கூட நாளன்னைக்கு இது ஆட போகிறான், வன்னி வேஷம் ஆட போகிறான். அதனால் அதுபோல் அவனுக்கே அந்த இயற்கையிலே வரத்தான். இது யாரும் கூத்தாடி ஆகிறதுலாம் நம்ம கிடையாது. சொல்லிக் கொடுக்குறோம் நிறைய பேர் மக்கள் நின்றுடுறான். இதோட ஒரு பையன் நல்லா அவன் அருந்ததி ஏழுமலைன்னு ஒரு பையன் அரக்கோணம் பக்கத்தில், நான் தான் பவுட்ரு போட்டு விட்டோம். வேட்டாமலம் பக்கத்தில் ஒரு பையன் சின்ன பையன், நான் தான் பவுட்ரு போட்டு விட்டேன். அந்த விக்னேஷ்னு ஒரு பையன் டாம்பிளில் இப்போ மெயின் வாசம் ஆடுறான்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அவங்க அப்பா இட்டாந்து சும்மா ஒரு பவுட்ரு போட்டு ஒரு சுற்று வாத்தியார். அவன் நம்ம பவுட்ரு போடுற நேரம் ஒரு வாத்தியார் ஆகிறான். நிறைய பசங்களுக்கு பவுட்ரு போட்டு நிறைய கற்றுக்கணும். நான் நிறைய பசங்களுக்கு, இளம பசங்களுக்குலாம் நான் வராதுன்றவனு கூட வரும்னா சொல்லி இது அது நிறைய உருவாகிறாங்க, இன்னமும் உருவாகும். கலைன்றது அப்போ கூட இப்போ அதிகமாக பார்க்குறாங்களா இல்லை கம்மியாக அதிகமாக பார்க்குறாங்க. பார்க்குற ஏரியாவில் அதிகமாக பார்க்குறாங்க. விரும்புகிற மகாபாரதம்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டு என்றைக்குமே உயிர் திரௌபதி அம்மன் ஒரு கோயில், சக்தி வாய்ந்த கோயில் இருக்கிற வரைக்கும் மகாபாரதம் எப்பவுமே இருக்காது. நடந்தே எத்தனை ஆள் இருந்தாலும் அந்த தெருக்கூத்து நடந்துகிட்டே தான் இருக்கும். மகாபாரதங்கிற ஊரில் மகாபாரதம் வச்சே ஆகணும், பாரதம் சொல்லி ஆகும். அது திரௌபதி அம்மன்ற ஒரு தெய்வம் இல்லைன்னா தான் அது நிற்குமே கண்டி. இல்லைன்னா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஊர்லாம் தெய்வமாக தான் வணங்குறாங்க. தெய்வம் தானே, குலதெய்வம் திரௌபதம் தான் சொல்கிறாங்க எவ்வளோ ஊரில். பார்த்த கோயில் இல்லாத ஊரில் அதை பற்றி தெரியாது. இருக்கிற ஊரில் திரௌபதி அம்மன் தான் எனக்கு குலதெய்வம் சொல்கிறாங்க. நமக்கு அந்த மாதிரி தான் தெய்வம். எவ்வளோ திட்டுறோம் கூத்தல் கூட அந்த அம்மா தான். அந்த அம்மா நினைச்சால்தான் கூட்டம் ஆட முடியும். எவ்வளோ இப்போ நம்ம 67 முடிஞ்சு 68 ரெண்டுங்க நம்ம மெயின் வாசம் ஆட சொல்கிறாங்க, போகிறோம், நம்மளால் முடிஞ்சு செய்வோம். அதான் ஊருக்கார் இப்படி கேட்டுருந்தாங்கிறாங்க. நான் ஆடுறேன். ஆமாம், முந்தின நாள் கூட போகிறோம். இல்லை வச்சார் ஒரு சுத்தக்காரன் அத்தியும் ரமேஷ் ஆகுறான்னு முந்தின நாள் செவில் முடிச்சார். தம்பி அவன் நம்ம பையன் தான், அவனு தான் அப்பா விடான்னு ஒரு புண்ணியம் தான். சரி, நீ ஆனது எனக்கு ஒரு புண்ணியமாக சொல்லுவார். அதுபோல் பெரிய நடிகர்லேருந்து சின்ன நடிகர் வரைக்கும் போயிருத்தான் ஆறுத்தான். கேட்காத ஊரும் இல்லை. நின்றுந்தா கூட வந்துருப்பான்றாங்க, போயிடும். நம்மளும் முடியலை. இந்த மாதிரி சுற்றுருப்பா போனால் சுற்றுருப்பா போகிறதுக்கு முடியல, போயிடுறோம். திரும்ப மறுநாள் பூரா கை போகிறதுக்கு இது அது பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஓடணும், ஆடணும்னு நினைக்கிறோம். பெருமத்தூர் ராஜகோபால் ஆசிரியர் அவருடைய மச்சான், சின்ன மச்சான், அவர் மகாதேவ மங்கலத்தில் சகுனி வேஷம் ஆடும்போதே மேலே உயிர் போய் சகுனி வேஷம் ஆடுறாரு. சகுனி மாமா தீங்கு போகிறாங்க, தீங்கு விட்டு வராங்க. உள்ளே வந்தால் ரத்தமாக கத்துறாரு உயிர் போட்டு மேடிலே. 18ஆம் போர் இல்லைங்களா? 18ஆம் போர் கடைசியே நீ கூட்டு. அவங்க சொந்த மச்சான், நல்ல வேலைக்கார பையன், சண்முகேடு, பெருங்குன்ற சண்முகேடு. அப்புறம் அதுலேருந்து 10 வருஷம் அந்த ஊரில் மகாபாரதம் வைக்கல. அப்புறம் எங்கள் வாத்தியார் தான் வைக்கிறாங்க. நான் தான் துச்சான வாசம், ஜனம் பூரா வேகமாக ஆடக்கூடாதுன்றாங்க. மரம் நான் தான் யாரக்கூடாதுன்றாங்க.
அதுபோல் அந்த ஊர்லாம் அவர் போயிருக்கு. வேற யாருன்னா மேடையில் உயிர் பண்ணாங்க? ஆமாம், இவர் இந்த பறையம்பட்டு ஆறுமுகம்னு ஒருத்தர், அவர் வந்து துரோபதி வேஷம் ஆடும்போதே போயிருக்கு. இந்த பக்கம் திண்டிவனம் பக்கத்தில் விழுப்புரத்தில் நாரது வேஷம் ஆடக்கூடிய ஒருத்தர் உயிர் போயிருக்கு. இவர் இப்போ நம்ம அனகாவர் வந்தாச்சு, அவன் மாமா சந்தம் பேசும் அவன் போயிருக்கு. நிறைய பேர் போயிருக்கு. அதுதான் உங்களுடைய ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேடையிலே தான் உயிர் போன நிறைய பேர் நினைக்கிறீங்க? ஆமாம், நான் கூட எனக்கு எல்லா சக்தியும் கொடுத்துட்டான் அந்த அம்மா. எனக்கு கூட மேடையில் உயிர் போனால் பரவாயில்ல, இந்த ஊரில் ஒரு நாடக்கார் இருந்தாருன்னு எனக்குலாம் வரும். இருந்தாலும் அது உயிர் போனால் இன்னும் பேர் இதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறது அது எனக்கு கடைசி ஆசை. அது வேஷம் எல்லா வேஷமும் ஏறப்படியோ எங்கள் வாத்தியார் சொன்ன வேஷம் அவரே எதிர்வாக இருக்கும். என்ன கிருஷ்ணர் வேஷம் பொம்பளை வேஷம் தவிர கட்ட வேஷம் எந்த வேஷம் விட்டாலும் சின்ன வேஷத்துலேருந்து பெரிய வேஷத்துலேருந்து கடிகார வேஷம் இங்கே கூட நான் நல்லா ஆடுவேன். என்னென்னா பசங்களாம் பயப்படுது. அவரை போய் நம்ம டேரக்டருக்கா போகிறதா அதனால் நின்றுடும். இப்போ கூட சும்மா உட்காரக்கூடாது, போகணும். அவன் சொல்கிறது தப்பாக இருக்குதுன்னு நம்ம உள்ளுக்குள்ளே ஒத்திக்கினே இருக்குது. சரின்னு விட்டுருவோம். நிறையா திருப்தி ஆடணும். இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நடிகர்களுக்கு தான் ஈக்குவலாக தான் போயிட்டு கண்டி நடிகர்களை திருப்திலாம் வேலை வாங்கலாம் முடியாது. இப்படி தான் பாடணுன்னு சொன்னால் எடுத்துட்டு போட முடியாது. ஆனால் பல ராகங்களில் மறந்துடுறாங்க, நிறைய மறந்துடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி பாடினா நல்லா இருக்கும், இப்படி தானே பாடினாங்க பெரியவங்களாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? அப்பா நீங்கள் எத்தனை மரபா ஏறி இருக்கீங்க? வேற ஒரு 360 மரம் இருக்கேன். 360. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே ஆரம்பித்த மரம் போன வருஷத்துலேருந்து சுத்தமாக விட்டேன். வருஷத்தில் ஒரு 2 மரம் 3 மரமாவது ஏற சொல்லுவாங்க. போன வருஷத்துலேருந்து அந்த முரங்கில் ஒரு மரம் ஏறி மேலே ஒதுங்க ஆகிட்டு அதுலேருந்து அந்த கேர் சுத்தத்துக்கு ஆரம்பிச்சு வெயிலில் அதுலேருந்து வானான்னு வீட்டில் சண்டை. நானும் இல்லை ஏறத்துலன்னு ஒரு முடிவு பண்ணிக்கணும். சைந்தியசம் குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஆடி இருப்பீங்க? 5 வாரம் ஒரு வருஷத்துக்கு ஏற ஒரு 50 60 ஆடுறோம். இல்லை மொத்தமாக உங்களுக்கு ஒரு கணக்கு தெரியல, நான் இவ்வளோ ஆடிடலாமா? இந்த வருஷம் கூட காரிக்கலாம் கூட சைக்கிள் பங்கு வைக்கிறாங்க. ஒரு ஊரில் 5 வாட்டி 6 வாட்டி கூட வைக்கிறாங்க. அவங்க குடிக்கிட்டு வைக்கிறாங்க. அது நமக்கே ஒன்றும் தெரியல. வைக்கிறாங்க, ஆடுறோம், நமக்கு தெரிஞ்சது. கர்ண வேஷம் முதல்ல எங்கே அரங்கேற்றம் பண்ணீங்க? கர்ண வேஷம் நம்ம திருவண்ணாமலை முன்னே அந்த ஆடணும். அதே போல் அது அந்த வருஷத்திலே அல்லாரச்சேரியிலே எங்கள் வாத்தியார் ஆடும்போது அவங்க சொல்லிடுறாங்க கர்ண வேஷத்தோடு தான் ஆடுங்க. அனகாவர் மணி வாத்தியார். ஆமாம், பெரிய வாத்தியார் எங்கள் வாத்தியார் அவங்க சொல்லிட்டு ராத்திரி அவர் நடந்தே போயிடுறாரு அனகாவூருக்கு. நானும் ஆட மாட்டேன், எங்கள் வாத்தியார் இருக்கும்போது ஆட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த வருஷம் தான் அவருக்கு கெட்ட நேரம். அந்த வருஷம் தான் கம்பெனி கிடையாது. அவர் எங்களுக்கு தெய்வம் மட்டும் இல்லை, எனக்குலாம் ஒரு பெரிய இந்த நாடக நடிகர்னு பொண்ணுமை நிலைநிறுத்தணும் அந்த தெய்வம் தான். அவருக்கு கடமைலாம் பண்ணிட்டு செய்துட்டேன். அவருக்கு இருந்தாலும் என்னுடைய வாத்தியார் யாரானா என்னை கூத்தாடின்னு இனிமே வெளியே அறிமுகப்படுத்தவங்களும் எங்கள் வாத்தியார் தான். அனகா ஒரு வாத்தியார் தான். எனக்கு இந்த ராகத்தெல்லாம் பாடுறா பையான்னு சொல்லி கொடுத்தவர் விபீஷ்ண வாத்தியார் தான். வேறு யாரையும் எனக்கு சொல்லிலாம் கொடுக்கல. இட்டுமை ஒன்றா இந்த வேஷம் ஆடு அந்த வேஷம் ஆடுன்னு சொல்லியிருக்காங்களே நன்றி. ராமலிங்கம் பருத்தூரில் ஆடுறாரு. குமார் மொழியார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் டிஎம்கேவோட சேர்மேன். அவர் 5 ராத்திரிக்கு இட்டு முறை. அப்போ ஒரு ராத்திரிக்கு ஆடினா 700 ரூபா கொடுப்பாங்க. எனக்கு 2000 ரூபா கொடுத்துட்டு முறாரு. துர்ச்சாசன வேஷம், கர்ண வேஷம், கிருஷ்ணன் துரியோதன வேஷம், ஒரு வேஷம், 5 வேஷத்துக்கு முறை 10,000 ரூபா கொடுத்தாரு. அவர் கார்லேயே கேட்டு. ஏன்னா அப்போ ஒரு மாவட்டத்துக்கு வந்துடலானே கூட்டுக்கு போகாதுன்னு. அப்போ தொடங்கிட்டு போனார். அது பண்ணிட்டு போகிற ஊர்லாம் நிறைய இருந்தது சின்ன வயசில். இப்போ நம்மளால் முடியல. அதனால தான் குக்கு கூப்பிடுறாங்க. ஒரே ஒரு ஆள் வைப்போம். நான் வேறு யாராவது பவுடர் போகிறதில்ல. கம்பெனினா அந்த கம்பெனியில் தான் ஆடுவோம். இல்லை குமார மொழியார் மாதிரி பார்த்து பொண்ணுரி தோரைக்காரனே ஆடுனா ஆடி தான் ஆகும். செத்தவங்களே சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்தில் தம்பி பார்த்துட்டு பொண்ணுரி வைக்கிறாங்க. நானும் கர்ண வைக்கிறாங்க. அவருக்கு ஒரு ஆத்மா திருப்தி. அதே போல் இப்போது அவர் சாகும்போதே சொல்லிட்டாரு, நீ தான் கர்ண வேஷம் பார்த்தி மாமா இப்போது சிங்கிள் பாடியில் இப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னே நடக்குது. முனுசாமி வாத்தியார்னு ஒரு பெரிய நாடக ஆசிரியர். அவர் சொல்லிட்டு சாப்பிட்றார், இந்த மாதிரி துறையை கர்ண வேஷம் சொல்லுவா. எனக்கு எங்கள் கம்பெனி புக் ஆகிட்டு அவங்க பொண்ணுக்குள்ளெல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க,
அவர் நாடக வாத்தியார். அப்புறம் நான் சேட்டு கம்பெனிட்டு போய் சேட்டு பொண்ணு நான் காரணம் ஆடிட்டு வந்தேன், அவர் ஆத்மா சாந்தி அடைறதுக்காக. அதுபோல் சொன்னதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது நிவர்த்தனை பண்ணிட்டு துட்டுன்றது அப்பாற்பட்டது. பெரிய மகான்லாமே சொல்லிட்டு போகிறாங்கன்னு போது அவருக்கு போய் நான் அந்த முனுசாமி வாத்தியாருக்கு நான் போய் ஆடிட்டு வந்தேன். சிங்கிள் பாட்டிலையும் கம்பெனிலாம் இருக்குது. என்னை கூப்பிட்டு அவங்க குழந்த குட்டிலாம் சொன்னப்புறம் போய் ஆட்டு வந்தேன். நம்ம கம்பெனி வேலை ஆரம்பிச்சுட்டு உடம்பு சரியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அதெல்லாம் ஒரு ரூபாலாம் விடுறதில்ல. அவங்க சொன்னாங்கனாலும் துட்டெல்லாம் எதிர்பார்க்கறதுல போய் ஆடி எடுத்துட்டான் முடிஞ்ச அளவு. செவிலி மோடி அதேபோல் தான் ரமேஷ் அவங்க 2 மேளம் 3 சுற்றி. இப்போ நம்ம ஆடிட்டு தானே வரணும், நம்ம சுற்றிக்கு நம்ம பண்ணோம், அவங்க சுற்றிக்கு அவங்க பண்ணாங்க, அவ்வளோதான். சரிங்க, நன்றி. நன்றிம்மா. தலைமாமன் கொடுக்குறாரு. கவிராயர் ஒன்று காலேஜ் இருக்கிறாங்க, இன்னொரு போட்டுக்கலாம்.